ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் டூர் பார்க்க போகிறோம். நம்ம ஃபார்ம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூரில் சிட்டி சென்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபார்ம் தான், ஒரு 2.5 சென்ட் இடத்துல தாங்க வச்சுருக்கோம். சரி, இப்போ வாங்க நம்ம ஃபார்மில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இவன் நம்மளோட ப்ரீடிங் பாய்ங்க. இவன் வந்து மயில் சேவல். இவன் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷமாக நம்மக்கிட்ட தான் இருக்கான். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 கேஜி கிட்ட வெயிட் இருக்குங்க. இவனை இது வரைக்கும் எந்த கட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனதில்லைங்க. இப்போ வரைக்கும் அவன் சும்மா ப்ரீடிங் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பொட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயிலுக்கு போட்டதுங்க. இது வந்து செகண்ட் பேட்ச்சு. இந்த செகண்ட் பேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 5 குஞ்சு பொரிச்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 குஞ்சு தான் வந்து இப்போது உயிரோடு இருக்குங்க. இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் பேட்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 முட்டை வச்சுருந்தோம். 5 தான் பொரிச்சு, இப்போ 2 தான் இங்கே இருக்குது. இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம மயிலுக்கும் அந்த கோழியோட ஃபஸ்ட் பேட்ச் சிக்ஸுங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் 9 முட்டை வச்சுருந்தோம். 5 குஞ்சு பொரிச்சது. 1 தான் செத்துடுச்சு, 4 காப்பாற்றி கொண்டு வந்துடுச்சுங்க. பாருங்கள், 3 வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையும், 1 வந்து பார்த்திங்கன்னா மயிலில் வந்து வந்திருக்கு பாருங்கள். இவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் ஒரு 5 மாதம் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. 4.5 மாதம் என்னமோ ஆச்சு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்டு ப்ரீடிங் சேவல். இவன் தான் ரொம்ப பெரிய சைஸு, விசிறிவாலில் இருக்காங்க. ஒரு 5.5-6 கிலோ கிட்ட வருவான்னு நினைக்கிறேங்க. பூதி சேவல். நம்ம சேனலோட இதுதாங்க ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாங்க. இவன் நம்மளோட அடுத்த சேவலுங்க. இவனும் ப்ரீடிங் பாய் தான். இவன் வள்ளுவருங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 கிலோ கிட்ட இருப்பாங்க. இவன் நம்ம சண்டைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, வெறும் ப்ரீடிங் மட்டும்தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கதிர்வேல் ஃபார்ம்ஸு கரூர்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோங்க. அவங்கக்கிட்ட வாங்கின சேவல் தான் இது. இனி இது எப்படி இருக்குதுன்னு நம்ம இனி ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாங்க. நல்லா சைஸ் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இது நம்ம மயிலுக்கு போட்டதாங்க அந்த கோழி. அப்புறம் அதோட குட்டி தான் இவங்க 2 பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 முட்டை அடை வச்சோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் பொரிச்சுது. 2மே காப்பாற்றி கொண்டு வந்துருச்சுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி தீவனம் தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். கம்பெனி ஃபீடு தான். அப்புறம் பெரிய பெரிய சேவல் கோழிகளுக்கு நம்ம கம்பு மிக்ஸு அதை வாங்கி போட்டுருவோங்க. நம்ம ஏரியாவில் வந்து கோழி குஞ்சு தீவனம் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகி, சோளம், கம்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடச்ச அந்த மக்காச்சோளம் போடுவோம். அப்புறம் சிவப்பு கலர் சோளம் போடுவோம். அது கூட சேர்த்து அரிசி, கோதுமை இது 2ம் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருவோங்க. இந்த கோழி பார்த்துக்கிறீங்களே, அப்புறம் இந்த கோழி, இந்த 2 கோழியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூதி சேவல் சொன்னோம் பார்த்திங்களா, அவனுக்கு போட்டது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 குஞ்சு பொரிச்சுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் காப்பாற்றுச்சு. இதில் வந்து மொத்தம் நம்ம 14 முட்டை வச்சோம். அதில் வந்து ஒரு முட்டை அடையிலே உடச்சிருச்சு. 12 சிக் பொரிச்சுது. அதில் வந்து 10 தான் இப்போது உயிரோடு இருக்குங்க. இதுவும் நம்ம பூதிக்கு போட்ட சிக்ஸு தாங்க. மொத்தம் வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 குஞ்சு பொரிச்சிருக்கு. மொத்தம் 8 பொரிச்சுதுங்க. 8ல் வந்து பார்த்திங்கன்னா 5 தான் உயிரோடு இருக்குது, 3 இறந்துருச்சுங்க. நல்லா தரமாக தான் வந்திருக்குங்க கோழி குஞ்சுலாம். உங்களுக்கு என்ன பெட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது நம்மளோட கீரி கோழிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 8 குஞ்சு பொரிச்சிருக்கு, 6 வந்து காப்பாற்றிருச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோபக்காரி. பக்கத்தில் எந்த கோழி சேவல் எது போனாலும் சரி துரத்தி அடிப்பா. இது நம்மளோட கீரி சேவலுங்க. இது வந்து இப்போ தான் 1 வயசு ஆச்சு. இது நம்ம வந்து சண்டைக்காக ரெடி பண்ணலான்னு இருக்கோங்க. இது வந்து நம்ம கலர் கோழி வாங்கி விட்டாதாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க சேவலாகவே வந்துட்டானுங்க. ஆமாம், ஒரு 11 கோழி குஞ்சு வாங்கி விட்டேன். 7 சேவல் வந்து பெருசாக இருக்கானுங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வாத்து பார்க்க போகிறோங்க. நம்மக்கிட்ட என்ன வாத்து இருக்குன்னா வந்து மணிலா வாத்து வச்சுருக்கோம். 2 வாத்து தாங்க இருக்குது. அதாவது ஒரு ஜோடி வச்சுருக்கோங்க. அவனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முட்டை வச்சிட்ருக்கான். அது வந்து நீ சிக்கு ஹேட்ச் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அதை பற்றி வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடைப்படுத்துணுன்னு சொல்லியிருக்காங்க. அடைப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அடைப்படுத்திடுச்சுங்க. ஸோ இனி அதை ஃப்யூச்சரில் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. இது நம்ம சிட்டிக்குள்ளார வளர்த்த முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவனுங்க
நல்லாவே பறக்கிறானுங்க. வீட்டு பக்கத்துலலாம் வச்சு வளர்த்தோம்னா கொஞ்சம் ரிஸ்க்கு ஜாஸ்தி தாங்க. இவனுங்களுக்கு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எது போட்டாலும் சாப்பிடுவானுங்க. ஆனால் வந்து நம்ம நைட்டு அரிசி ஊற வச்சு காலையில் போட்டோம்னா நல்லா சாப்பிடுவானுங்க. அது போக பச்சை, வீட்டில் மிச்சமாகிறது எல்லாமே போடலாம், எல்லாமே சாப்பிடுவானுங்க. இவனுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டு வாத்துங்க. இவனுங்க வந்து இப்போ தான் வாங்கி விட்ருக்கோம். இவனுங்களும் அதே மாதிரி தான் எல்லாமே அந்த வாத்து சாப்பிட்ற மாதிரி தான். கோழி என்ன சாப்பிடுதோ அதெல்லாம் இந்த வாத்துங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ நம்ம அதை ஃப்யூச்சர் வீடியோலாம் நான் இனி அப்டேட் பண்ணுறேங்க. இவனுக்கு கின்னி கோழிங்க. நம்ம வந்து ஒரு ஜோடி வாங்கி விட்ருக்கோம். இதோட ஃப்யூச்சர் வீடியோஸும் நான் அப்புறம் அப்லோட் பண்ணுறேங்க நம்ம சேனலில். அடுத்து நம்ம வந்து வான்கோழி பார்க்கலாம் வாங்க. வான்கோழியும் நம்ம ஒரு ஜோடி தான் வாங்கி விட்ருக்கோம். அந்த வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு, அந்த கருப்பு வந்து மேலுங்க. ஸோ இவனுங்களும் சும்மா வாங்கி விட்ருக்கோம். இனி ஃப்யூச்சர் வீடியோஸில் இதையும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா காடை பார்க்கலாம். காடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 காடை வாங்கி விட்ருக்குங்க. 10 காடையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காடை 60 ரூபான்னு சொல்லி 10 காடை 600 ரூபாய்க்கு வாங்கி விட்ருக்கோம். இதோட ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு வந்து 10 கிலோ தேவைப்படுதுங்க. இந்த இதுக்கு ஒரு காடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 35 கிராமு. ஸோ 10 காடைக்கு நமக்கு வந்து 350 கிராம் வந்து தேவைப்படுதுங்க. இது வந்து நம்ம எக் பர்பஸ்க்காக தான் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இதோட வீடியோஸும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இதோட வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். நம்ம காடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் மேண்ட்ரி. நம்ம ஒரு 7 ஜோடி லவ் பேர்ட்ஸ் வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்கு வச்சுருக்கோங்க. அதுலேருந்து சிக்கன் ஹேட்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இனி நம்ம சேனலில் போடுவாங்க. உங்களுக்கு எந்த பெட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதோட என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். அதை வந்து நம்ம அடுத்து மேக் பண்ணிக்கலாம். அதை பற்றி இனி அடுத்த வர வீடியோஸில் பார்க்கலாங்க. இனி நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா காக்டெயில் பற்றி பார்க்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லுட்டினோ வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு 2 பேர்த்தோட பையன் தான் லுட்டினோ. இது வந்து பையன் பக்கத்தில் இருக்கிற கிரே வந்து பார்த்திங்கன்னா அப்பா, இது பக்கத்தில் இருக்கிறது ஃபீமேலுங்க அம்மா. ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஜோடி காக்டெயில் தான் வச்சுருக்கோம். இதை வச்சு தான் இப்போ ப்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். இதோட வீடியோஸும் இனி ஃபர்தராக பார்க்கலாங்க. அப்புறம் நம்ம வந்து ஃபின்ச்சஸ் வச்சுருக்கோம். ஃபின்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 ஜோடி இருந்து அது ஒரு ஜோடி இறந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு ஜோடி தான் வச்சுட்ருக்கோம். இவங்களும் நம்மளோட ப்ரீடிங் பேரட்ஸ் தாங்க. நம்ம பெருசாக எதுவும் தரதில்லை. தினை கொடுத்துருவோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா சீட் மிக்ஸ் கொடுத்துருவோம். சீட் மிக்ஸு, தினை, அப்புறம் வந்து எப்போவுமே கேஜில் வந்து பார்த்திங்கன்னா கட்டில் ஃபிஷ் போன் வச்சுருப்போம். அப்படி இல்லைனா கால்சியம் ட்ராப் வச்சுருப்போம். அப்புறம் வாட்டர் எப்போவுமே இருக்குங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், அப்புறம் வேறு என்ன புதினா, மல்லித்தழை, அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் எல்லாமே கொடுப்போம். எல்லாமே நல்லாவே சாப்பிடுங்க. கேரட் கொடுக்கலாம், பீட்ரூட் தரலாம். கம்மிங் வீடியோஸில் இதை பற்றி பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கினியா பிக் வச்சுருக்கோம். கினியா பிக் வீடியோ எடுக்கலை. ஸோ இது வந்து மெயிலு. இவனுக்கு வந்து அது ஃபீமேல் பெருசாக இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது வந்து குட்டிங்க அதோடது. ஸோ கினியா பிக் வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கோம்னா ஆம்ஸ்டர் வச்சுருக்கோம். ஆம்ஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபீமேலு, ஒரு மெயில் வச்சுருக்கோம். அப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேரட் தான் கொடுத்துட்ருக்கோம். இனி வர வீடியோஸில் இந்த பெட்ஸை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த பெட் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெட்டை பற்றியே நம்ம அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி தரோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.